தலை வலிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரெஸ்ட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மார்பகங்கள் ரொம்ப கனத்து போன மாதிரி இருக்கும். இதனால் நம்மளுக்கு அந்த இன்னஸ் போடுறது எல்லாமே கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பசிக்கவே பசிக்காது, இல்லைனா பசித்தாலும் அது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி, வயிறெல்லாம் அப்படியே ப்ளோட்டட் ஆன மாதிரி ஊதின மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அடிவயிறு வலிக்கிற மாதிரி இல்லைனா அடிவயிறு கனத்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கலாம். பின்னாடி இடுப்பு பகுதியும் வலி இருக்கும், தொடைகள் கைகால்கள் எல்லாமே வலி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஸ்லீப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், இல்லைனா ரொம்ப அதிகமாக நம்ம தூங்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வும் இருக்கும். ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே உடம்பே வெயிட்டாக இருக்குது, பீரியட் வந்துட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் ஒரு மாதிரி ரொம்ப கோபம் வர்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி படபடப்பாக பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்லேயே இருக்கோம்னா கூட ஒர்க் பண்ணுறவங்கள ஒர்க்கர்ஸ் கூட ஏதாவது தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப வாக்குவாதம் பண்ணுற மாதிரி, ஈஸியாக நம்ம இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்மளோட நேச்சர் அப்படி இருக்காது, ஆனால் இந்த ஹார்மோனோட சேஞ்சஸ்னால நம்ம ஈஸியாக எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவப்படுற மாதிரி, இரிட்டேட் ஆகி எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுற மாதிரி, வீட்லேயே எதுக்கு எடுத்தாலும் வள்ளுன்னு விழுகுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பீரியட் ஆகி முடித்த அந்த ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 வாரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஈஸ்ட்ரோஜனோட செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருப்போம்னா, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்போம், புதுசாக எல்லா வேலையும் செய்யலாம், ஒரு புது உற்சாகமே நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். புது சிந்தனைகள் வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு ஆக்கப்பூர்வமான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போ வீட்டு வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா படப்படன்னு எல்லாம் செய்கிறது, வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது, பெண்டிங் வச்சுருக்கிற எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபேமிலிலையும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ஓவிலேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன் லெவல் அப்படியே குறைஞ்சிட்டு அடுத்தது ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து அதிகமாகும். இப்போ அப்படியே என்னாகும் அப்படின்னா, அந்த ஹார்மோனோட ரியாக்ஷன்ஸ்னால உடம்புல அப்படியே கொஞ்சம் டல்னஸ் வர ஆரம்பிக்கும், இந்த ஆக்டிவ்னஸ் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக நம்ம கேலண்டர்லையோ இல்லை டைரிலையோ எந்த டேட்லையெல்லாம் இது வருது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். கண்டினியூஸாக ஒரு 3 to 4 months நம்ம இது மென்சஸ் கூட ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தோம்னாவே ஓகே இது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அளவான ஃபுட்டே வந்து நம்ம பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் சாப்பிட்றத விட பிரித்து நம்ம உணவுகளை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், ஏன்னா அதில் வந்து சோடியம் உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. உப்பு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் ஆகும். இப்போ வந்து இந்த உப்பை தவிர்க்கும் போது நம்மளுக்கு இந்த உடம்பு கனத்து போகிற உணர்வும் இந்த மார்பகங்களில் அந்த கனத்து போகிற உணர்வையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்துட்டு டீ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறையா பழ வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். கீரை வகைகளில் நம்ம முருங்கைக்கீரையும் மணத்தக்காளியும் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பழங்கள் எடுத்துக்கும் போது நம்மளை வந்து இதயத்துக்கும் அது நல்லது, நரம்புகளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக நம்மளை செயல்பட வைக்கும். மெயினாக வந்து பாகக்காயும் சுண்டைக்காயும் உணவில் நம்ம அதிகமாக சேர்த்திக்கணும்.